ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டை வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். அதாவது ஆதார் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ண சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. கடந்த 2 வருஷமாக அதுக்கான அறிவிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் அப்டேட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ அதுக்கான கடைசி தேதி 14/3/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அல்லது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான கடைசி தேதி 14/3/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டு கட்டி தான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 14/3/2024 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்தா இந்த அப்டேட் பண்ணணுமா வேணாமான்றதை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணலான்னா, ஸோ அப்படியே கீழே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, செக் ஆதார் வேலிடிட்டின்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் ஆதார் நம்பர் ரெக்வயர்ஸ் டாக்குமெண்ட். அதாவது இந்த ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். 2 டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட் த்ரூ மை ஆதார் அந்த வெப்சைட்டில் பண்ணலாம், அல்லது ஆதார் சேவா கேந்திரா ஆதார் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு பண்ணுங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ண சொல்ல கீழே இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இந்த ஆதார் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகலைன்னா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் சமீபத்தில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆதார் கார்டுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ எப்படி அப்டேட் பண்ணது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட்னு, இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வாட் டு சப்மிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஹவு டு சப்மிட், ஸோ எப்படி சப்மிட் பண்ணலான்றதையும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே அகைன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆதாரில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஐ வெரிஃபை தட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். 2 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இதில் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் அப்டேட் பண்ணின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த டேட் முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக அப்டேட் வந்து பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.